ஹலோ! இன்னைக்கு நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசென்ட்டா வெளிவந்த வித் லவ் அப்படிங்கிற படத்த பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல நமக்கு ஹீரோவ காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல தனியான லைஃப்ப ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு கால் வருது. அவங்க அக்கா பேசுறாங்க. "உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம். நீ போய் மீட் பண்ணிட்டு வான்னு" சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனாலும் அக்கா சொன்னாங்கன்றதுக்காக நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதாங்க இந்த படத்தோட செட்டப். நம்ம ஹீரோ பொண்ணு யாருன்னு தெரியாமலே ஒரு பிளைண்ட் டேட்க்கு போறாரு. காஃபி ஷாப் போய் பார்த்தா யாரு ஹீரோக்கு பார்த்த பொண்ணுன்னே தெரியல. அங்க பார்த்தா 3-4 பொண்ணுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சரியா கனெக்ட் ஆன மாதிரியே தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இன்னொரு பையனை கூப்பிட்டு, இவங்க தான் நான் லவ் பண்ற பையன், நான் வீட்டுல சொன்ன, வீட்டுல கேஸ்ட் அது இதுன்னு பேசுறாங்க. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. எனக்கு இந்த கல்யாணத்துலயே இஷ்டம் கிடையாது. உங்களை போய் மீட் பண்ணிட்டு வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதான் உங்களை மீட் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோக்கும் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்ல இருந்து வெளியில ஏஞ்சி போய் தம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடில இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. பார்த்தாதான் நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன். அவங்க கேக்குறாங்க, நீங்க தான் சத்யாவா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்பதாங்க தெரிய வருது, நம்ம ஹீரோ பார்க்க வந்த பொண்ணே இவங்க தான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அவங்க செமையா சிரிக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு. அப்படியே 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் பார்ட் டைமா கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கேன், ஃபுல் டைமா இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ கேக்குறாரு, அப்படியா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ சொல்றாரு, இல்லையே, நீங்க உங்க லவ் ஸ்டோரியை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்றாரு, நான் திருச்சியில இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது அனிஷான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நானும் அதே ஸ்கூல் தான் படிச்சேன் அப்படின்ட்டு. இதாங்க கேட்டலிஸ்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, நானும் அனிஷாக்கவும் ஒரே டியூஷன் தான் படிச்சோம் அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, அப்படியா, இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் சொல்றாங்க, உங்க கண்ணுக்கு நானா தெரிவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ அவர் லவ் ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே ஸ்கூல் சீனை காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோ 12th படிச்சிட்டு இருக்காங்க. அந்த அனிஷாவும் அதே கிளாஸ் தான். இப்போ இவங்க 12th படிக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி காலையில ஸ்பீட் டெஸ்ட் நடக்கும். நம்ம ஹீரோவோட வழக்கம் என்னன்னா, அனிஷாவோட ஃபேஸை பார்த்துட்டு தான் டெய்லியுமே டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த அனிஷா எப்பவுமே கிளாஸ்க்கு லேட்டா தான் வருவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் பாத்தீங்கன்னா அனிஷா அன்னைக்கு லீவ் போட்டாங்க. நம்ம ஹீரோவும் அனிஷா வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காரு, வரல. அதனால பிளாங்க் ஷீட்டே சார் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாரு. அப்புறம் கிளாஸ் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா பேப்பர் எல்லாம் கரெக்ஷன் ஆகி வந்திருக்கும். அவங்க ஸ்கூல்ல சுவாமிநாதன் ஒரு சார் இருப்பாரு. அவர் தான் பேப்பர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒழுங்கா டெஸ்ட் எழுதாதவங்க எல்லாம் முன்னாடி கூப்பிட்டு நிக்க வச்சிருப்பாரு சார். அதுல நம்ம ஹீரோவும் ஒண்ணு முன்னாடி நிக்க வச்சு பேப்பர் கொடுத்துட்டு அடி கொடுத்து அனுப்புவாங்க. அப்பதான் இந்த அனிஷா நம்ம ஹீரோ கிட்ட முதல்ல பேசுறது. பின்னாடி திரும்பி பார்த்து வலிக்குதான்னு சொல்லி நம்ம ஹீரோவை கேட்பாங்க. அதுவே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பேசிட்டாங்கன்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா அனிஷாவும் ஹீரோவும் எஸ்எம்எஸ்ல பேசுறது, மெசேஜ் அனுப்பிக்கிறது, அது மாதிரி இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு நேர்ல பேசுறதுனா மட்டும் ரொம்ப பயமா இருக்கும். அவரோட லவ் சொல்லவே மாட்டாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அனிஷாக்கு பர்த்டே வரும். எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டே வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கும் கொடுப்பாங்க. ஹீரோ கை பிடிக்கவே ரொம்ப பயந்துட்டு கை பிடிப்பாங்க. அப்ப ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு, எனக்கு அனிஷா கை கொடுத்துட்டான்னு சொல்லி. அப்புறம் பக்கத்துல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அனிஷாக்கு விஷ் பண்ணி கை கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் டல் ஆயிடுவாரு. அப்ப நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்வாரு, நான் இன்னைக்கு போய் அனிஷா கிட்ட லவ் சொல்லியே ஆக போறேன் அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்வாரு, இல்ல ஏற்கனவே அனிஷாவை டியூஷன்ல ஒரு பையன் வேற ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், லவ் டார்ச்சர் பண்றான், நீ வேற சொல்லி டார்ச்சர் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ சொல்வாரு, வா, யார் அந்த பையன், நம்ம போய் வார்ன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் கிளம்பி டியூஷன் போயிடுவாங்க. டியூஷன் முடிகிற டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அங்க போய் சண்டை போடுவாங்க அந்த பையன் கிட்ட. அது ஒரு காமெடியான விஷயமா இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துருவாரு நார்மலா. இப்ப நேத்து டியூஷன்ல அடிச்சாங்களா, அந்த பையனோட ஆளுங்கெல்லாம் நம்ம ஹீரோவை அடிக்க வந்துருவாங்க. நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடுவாரு. அப்ப நம்ம ஹீரோவோட ஜூனியர் ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோவை காப்பாத்திடுவான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஜாஃபர் கேட்பான், நீங்க அனிஷாக்கா லவ் பண்றீங்களா, லவ் பண்றதா இருந்தா சீக்கிரமா உங்க லவ் சொல்லிடுங்க, எவ்வளவு காம்படிஷன் இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. ஆனுவல் டே அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம லவ் சொல்லியே ஆகுறோம் அனிஷா கிட்ட அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு. அப்ப அவர் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்வாரு, ஏ தினேஷ், நான் இன்னைக்கு அனிஷா கிட்ட லவ் சொல்ல போறேன், நீ என் கூடயே இருக்கணும், எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, நீ என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு தைரியமா இருக்கும்டா அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு தினேஷ் சொல்வாரு, இல்ல அனிஷா ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு. நம்ம ஹீரோ கேட்பாரு, யாரு லவ் பண்றா அப்படின்ட்டு. இல்ல அனிஷா லவ் பண்றா, யாருன்னா நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்வாரு. நம்ம ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும். தினேஷ் சொல்லிடுவான், டே அனிஷா என்ன தாண்டா லவ் பண்றா, நானும் அனிஷா லவ் பண்ணிட்டு இருக்கோண்டா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு போயிடுவாரு, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளாஸ் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. எல்லாரும் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல பிஸியா இருப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஆனுவல் டேல டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும். நம்ம ஹீரோ அழுகிறத நிறுத்திட்டு வெளியில பாப்பாரு என்ன ஆச்சுன்னு. அங்க சுவாமி
சுவாமிநாதன் ஒரு சார் சொன்னால அவர் மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இவர் லேடிஸ் டாய்லெட்டில் வந்து எட்டி பார்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி அவர் ஃப்ரெண்ட் மேலே வந்து டென்ஷனாக இருக்காரு. இதில் சுவாமிநாதன் சார் வரை இப்படி பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை போட்டு அடின்னு அடிச்சிடுறாரு நல்லா. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஹீரோ கிட்ட போய் நிறைய தடவை வந்து சாரி சொல்லி பார்ப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ எதையுமே வந்து ஏற்றுக்க மாட்டாரு. அப்புறம் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், அதோட அவங்க ஸ்கூல் லைஃப் வந்து அப்படியே முடிஞ்சிடும். இப்போ வந்து ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னோட லவ் ஸ்டோரி கேட்டல, உனக்கு ஏதாச்சும் லவ் ஸ்டோரி இருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வந்து பெருசாக லவ் ஸ்டோரி எதுவுமே கிடையாது. நான் காலேஜ் படிக்கும்போது வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணேன், அது வந்து காலேஜ் முடிஞ்சோடனே லவ்வும் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நான் ஆஃபீஸ் போகும்போது ஒருத்தனை லவ் பண்ணேன், அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அது எதுக்காக பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு எங்கள் 2 பேருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு லவ் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலானது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, சரி அதை சொல்லு அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்போ வந்து என்னோட லவ் பிரிஞ்சதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிடுறாரு, என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு அந்த ஸ்கூல் டேஸ்க்கு வந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ 10th படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் டேஸில் அவங்க கிளாஸில் ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வந்து பாலாஜி. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து அந்த பாலாஜின்ற பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் வந்து நல்லா படிக்கிற பையன் போல். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட பேப்பர் எடுத்து பார்த்து எழுதிடுறாங்க. அவங்க மட்டும் எழுதுனது இல்லாமல் பின்னாடி இருக்க அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பேப்பரை பாஸ் பண்ணி விடுறாங்க. அந்த பேப்பர் ஒருத்தர் கைக்கு போயிட்டு திரும்ப பாலாஜி கை வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. மேம் கிட்ட மாட்டிக்கிறான் பாலாஜி. மேம் வந்து கேட்குறாங்க, நீ யாருக்காக இந்த பேப்பரை கொடுத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி. நம்ம பாலாஜி வந்து சொல்லலை, இல்லை மேம் காற்றுல தான் பறந்துருச்சு அப்படின்ட்டு பாலாஜி வந்து நம்ம ஹீரோயினை மாட்டி விடலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து இன்னுமே பாலாஜி மேலே வந்து லவ் அதிகமாயிடுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸு. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப படிக்கிற பொண்ணுலாம் இல்லை, ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். எப்போவுமே அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப போல்டான கேரக்டருமே கூட. ஆனால் லவ் அப்படின்னு வரும்போது அதை சொல்கிறதுக்கு வந்து அவங்க கிட்ட தைரியம் இல்லை. இதே மாதிரி வந்து பாலாஜி தூரத்துல இருந்து பார்க்குறது இப்படி தான் இருக்காங்களே தவிர அவங்க வந்து தைரியமாக போய் சொல்லலை. இதே மாதிரி போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க டியூஷன் முடிஞ்சு போகும்போது நம்ம பாலாஜி கூட போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பாலாஜி பார்த்தா சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயின் வேகமாக பின்னாடி ஓடி போய் சொல்கிறாங்க, இரு எனக்கு வீட்டுக்கு போக தனியாக பயமாக இருக்குது, உன் கூட வரேன் அப்படின்ட்டு. பாலாஜியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைக்கிள் தள்ளிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அனிஷா பின்னாடி சுற்றிட்டு இருந்த ஒரு பையனை வந்து அடிப்பார்ல, அந்த சீன் வந்து இங்கே நடக்குது. பாலாஜி இந்த ஃபைட்டை பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேயே விட்டுட்டு ஓடிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நடந்த விஷயத்த வந்து ஹாஸ்டல் போயிட்டு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு கிளாஸில் இருக்க எல்லாருக்கும் வந்து பரப்பி விட்டுடுறா. எல்லாருமே வந்து பாலாஜியை கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் சொன்னா, அவங்க வந்து இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது. பாலாஜி எல்லாரும் இது மாதிரி கிண்டல் பண்ணுவோம், பாலாஜி ஹீரோயின் கிட்ட பேசாததுனாலையும் அவள் வந்து ஃபீல் பண்ணி அழுகுறா. இப்படியே வந்து நாட்கள் போயிட்டே இருக்கு. அவங்க வந்து ஸ்கூலோட அந்த எண்டுக்கு வராங்க. அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாம் புக் வந்து கொடுத்துக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா பாலாஜி கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஒரு ஸ்லாம் புக் வாங்கிட்டு வந்து, நீ இதில் வந்து என்னை பற்றி எழுதி கொடு அப்படின்னு சொல்லி, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு இஷ்டம் இருந்தால் எழுதி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பாலாஜி கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வருது. நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, சரி நம்ம இந்த டைமில் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம பாலாஜி கிட்ட நம்ம மனசில் இருக்கிறத சொல்லிட்டு நம்ம சாரி கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் எக்ஸாம் முடிஞ்சு வெளியில் வராங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா சீக்கிரமாக வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாங்க எக்ஸாம்லேருந்து. நம்ம ஹீரோயினால் பாலாஜியை பார்க்கவே முடியல. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி வந்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவங்க லவ் ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு வித்தியாசமான ஐடியாவை சொல்கிறாங்க. நம்ம 2 பேருமே லவ்வை சொல்லாமலே விட்டுட்டோம், நம்ம அப்போ சொல்லாத லவ்வை இப்போ வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதாங்க இந்த படத்தோட டெபேட்டே. நம்ம ஹீரோக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு இஷ்டம் இல்லைனாலும் அப்புறமா சரி ஓகே நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வந்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உடனே 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சமைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஹோட்டலில் செஞ்ச மாதிரி இருக்குது, நீங்கள் ஹோட்டல் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆமாம் நாங்கள் வந்து ஊரில் இருக்கும்போது ஹோட்டல் வச்சிருந்தோம், இப்போ அம்மா இறந்து கொஞ்ச நாள் ஆகுது, அம்மா இறந்தோடனே ஹோட்டலை வந்து சொந்தக்காரங்களாம் ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே மாதிரியே அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்காங்க. ஒருத்தர் பற்றி ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு என்ன, நீ வந்து ஊருக்கு போகிறத பற்றி இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிற, உனக்கு உன்னோட பழைய லவரை பார்க்க ஆசையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறதுல தான் பார்த்துட்டு இருக்க,
ஊருக்கு போறத பத்தி பேசவே மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதை இதை சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் 2 பேரும் வந்து ட்ரெயின் ஏறுறாங்க அவங்களோட பழைய லவ்வரை பார்க்க. இதுதாங்க பிரேக் இன்டு 2 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. எங்க அப்பா வந்து அதிகமா சிகரெட் பிடிப்பாரு, அதனால லங் கேன்சர் வந்து இறந்துட்டாரு. அன்னைக்கு வந்து அம்மா என்ன ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போனதுக்கான ரீசனும் அதுதான். எனக்கு வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்க அப்பாவுக்கு வந்து இது மாதிரி கேன்சர் இருந்ததுன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நிறைய சண்டை போட்டேன், ஏன் என்கிட்ட சொல்லலன்னு நான் கேட்டேன். அப்ப அம்மா சொன்னாங்க, இல்ல அப்பா தான் வந்து உனக்கு எதுவுமே தெரியக்கூடாது, நான் படுற கஷ்டத்தை நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லி தான் அப்பா உன்னை ஹாஸ்டல் சேர்த்து வச்சாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா அதிகமா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோவும் நினைப்பாரு, இல்ல இதுக்கு அடுத்து நம்ம அதிகமா சிகரெட் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாரு. அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு கால் டென்ஷனா பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. ஹீரோயின் கேட்பாங்க, யார்கிட்ட இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, இல்ல எங்க அப்பா வந்து ஹோட்டல் பிசினஸ் பண்ணியிருந்தாரு, அது வந்து லாஸ் ஆயிடுச்சு, அது அதோட விடாம திரும்ப திரும்ப அப்பா நிறைய கடன் வாங்கி ஹோட்டல் நடத்துறேன்னு சொல்லி நிறைய கடன் ஆயிடுச்சு. இப்ப கடன்காரங்க ஃபோன் பண்ணி என்ன தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, நீங்க என்னைக்காச்சும் உங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கீங்களா அவர் எதனால இது மாதிரி செய்யறாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ சொல்வாரு, இல்ல கேட்டது இல்ல அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒரு தடவை உங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க, அவர் ஏன் இது மாதிரி பண்றாருன்னு சொல்வாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இப்படியே அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. திருச்சியில பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மேரேஜ் நடந்துட்டு இருக்கும். அதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் வந்து போவாங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, நீ வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ கேட்கிறாரு யாரு அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு உண்மையை சொல்றாங்க ஹீரோ கிட்ட, நீ வந்து அன்னைக்கு சுவாமிநாதன் சார் வந்து அடிச்சல, ஆனா அன்னைக்கு அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அந்த லேடிஸ் டாய்லெட்ல எட்டி பார்த்திருப்பாருன்னா, ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு வந்து 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அதுல வந்து ஒருத்தவங்க பேர் வந்து சந்தியா, அவங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் என்ன ஆகும்னா அவங்க 2 பேருக்குள்ள சின்ன சண்டை வந்துடும். அப்ப வந்து சந்தியா வந்து நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா போட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருப்பாரு சில இதை, அதை காமிச்சு வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் உனக்கு தரணும்னா நீ வந்து டாய்லெட் கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் சந்தியா அங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க பயந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த டைம் நம்ம சுவாமிநாதன் சார் அப்படிக்கா கிராஸ் பண்ணும்போது தான் வந்து சந்தியா கிட்ட என்ன விஷயம் ஏன் அழுகுறன்னு கேட்கும்போது அவங்க இது மாதிரி சொல்லுவாங்க. அந்த சுவாமிநாதன் சாரும் பாத்தீங்கன்னா சரிம்மா நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பாய்ஸை பார்க்க போவாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க சுவாமிநாதன் சாரை பார்த்துட்டு பயந்துட்டு லேடிஸ் டாய்லெட்குள்ள குதிச்சிடுவாங்க. அவங்களதான் வந்து சார் எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்குள்ள அங்க இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவரை பிடிச்சிருவாங்க. அதுதான் அங்க நடந்திருக்கும். ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா சுவாமிநாதன் சாரும் வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ போய் சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போவாரு. சாரி சொல்வாரு. சுவாமிநாதன் சார் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஆனாலும் மனசு கஷ்டமாவே தான் இருக்கும், அன்னைக்கு அடிச்சிட்டோன்னு சொல்லி கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சுவாமிநாதன் சார் சொல்வாரு, இதெல்லாம் விடு, அன்னைக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி, ஆனா அதை வந்து உன்கிட்ட இத்தனை நாள் சொல்லணும் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப சொல்லிட்டேன், இப்ப வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு. 2 பேரும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து கண்டினியூஸா மெசேஜ் வரும். நம்ம ஹீரோக்கு வந்து அந்த மெசேஜ் என்ன இருக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதனால அவங்க போன் எடுத்து பார்த்துருவாங்க. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டா கண் முழிச்சு பார்ப்பாங்க. அப்ப இவர் போன் வச்சிட்டு இருப்பாரு. நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்வாரு, இல்ல என் போன்ல சிக்னல் கிடைக்கல, அதனாலதான் உன் போன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பாரு. ஹீரோயினும் ஓகே அப்படி சொல்லி விட்டுடுவாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்க அனுப்பின மெசேஜை வந்து ஓபன் பண்ணாமலே வச்சிருப்பாங்க. இப்போ ஓபன்ல இருக்கு, யார் ஓபன் பண்ணா சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து கேட்பாங்க. அப்ப ஹீரோ சொல்வாரு, நான் தான் ஓபன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆக்சுவலா அந்த மெசேஜ்ல வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காலையில ட்ரெயின்ல வந்து ஹீரோ கூட போட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பாங்க தூங்கும் போது. அப்ப அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில இருக்கவங்க வந்து கேட்டிருப்பாங்க, இந்த போட்டோல இருக்கிறது வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, இவங்க வந்து என்னோட ஹுட்பி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா இப்போ வந்து ஹீரோயின் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ வந்து எதுக்கு என்னோட மெசேஜை ஓபன் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அப்படி சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி பார்ட்டிக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து பார்ட்டிக்கு போறாரு. ஆனால் 2 பேரும் வந்து தனித்தனியாக தான் போறாங்க. பார்ட்டி முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப கோவமா இருக்காங்க, சண்டை போடுறாங்க. நீ வந்து எதுக்காக இது மாதிரி என்னோட ஃபோன் பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோவும் நிறைய தடவை அதுக்காக சாரி கேட்டாரு. அப்படியே அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட சண்டையை முடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவங்க படித்த ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட ஜூனியராக ஒரு பையன் இருந்திருப்பான், அவன் பேர் வந்து ஜாஃபர். அவன் வந்து அந்த ஸ்கூலில் இப்போ ஸ்டாஃபாக இருப்பான். அவனை போய் மீட் பண்ணுறாங்க 2 பேரும். அப்புறம் ஜாஃபர் கிட்ட வந்து கேட்குறாங்க, அனிஷாவோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஜாஃபரும் வந்து அனிஷாவோட நம்பர் அவங்களுக்கு கொடுக்குறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து அனிஷா கிட்ட பேசிட்டேன், இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம 2 பேரும் போய் அனிஷாக்காவை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அனிஷாவை மீட் பண்ண போகிறாங்க. அனிஷா வந்து காஃபி ஷாப்
ஷாப் உள்ள வந்து இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியில இருந்து ரொம்ப நர்வஸா இருக்காரு. போய் பார்க்கறதுக்கு தைரியம் இல்ல அவருக்கு. இதாங்க ஃபன் அண்ட் கேம்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்கூல் டேஸ்ல அனிஷா மேல எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததோ இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஹீரோயினும் அதை இதை சொல்லி சமாதானப்படுத்தி ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ நர்வஸாவே போய் உட்கார்றாரு அனிஷா முன்னாடி. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அனிஷாவும் நம்ம ஹீரோவும் மட்டும் தனியா இருக்காங்க. அனிஷாவே வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சொல்ல வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. நம்ம ஹீரோ கேக்குறாரு, என்ன நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அனிஷா சொல்றாங்க, எனக்கு தெரியும், ஆல்ரெடி தினேஷ் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அனிஷாக்கு ஸ்கூல் டேஸ்லயே வந்து கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அனிஷாவோட பர்த்டேக்கு. ஆனா அவர் பயந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாரு. அந்த கிஃப்ட்டை வந்து இப்ப கொடுக்குறாங்க. அந்த என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட்ல வந்து நம்ம ஹீரோ அனிஷாவோட பேரை எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பாரு. அதை பார்த்து அனிஷாக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடும். நீ ஏன் இத்தனை நாளா என்கிட்ட வந்து உன்னோட லவ் சொல்லல, நான் வந்து இவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன், என்ன ஒருத்தன் இவ்வளோ ரசிச்சிருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனிஷாவும் சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அனிஷா கேட்பாங்க, சரி சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து நர்வஸா இருக்கு. ஆனா வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கு. ஏதோ சாதிச்ச ஃபீல் அப்படியே காட்டுறாங்க ஹீரோவை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 3 பேரும் ஜாலியா பேசிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, நான் வந்து பாலாஜி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமா வா நம்ம போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே எக்ஸைட்டிங்கா ஆகுது. எப்படி கண்டுபிடிச்ச சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, வா நான் போற வழியில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. கார்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு, ஒருவேளை இப்ப பாலாஜி வந்து சிங்கிளா இருக்காரு, அவரும் உன்னை லவ் பண்றாருன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் உனக்கு பாய் சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு லைட்டா ஹர்ட் ஆகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி நாள் நைட்டு கால் வந்திருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு வந்து அடிக்கடிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து மெசேஜ் வருதுல்ல, அதே நேம்ல வந்து கால் வந்திருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து தெரிஞ்சிருப்பாரு அந்த ஃபோன் பண்றது வந்து பாலாஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அதை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் பாலாஜியோட வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நர்வஸா இருக்காங்க. ஹீரோ வந்து அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. பாலாஜியோட வீட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் வருது. அதனால அவர் வெளியிலேயே நின்றுறாரு. நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ள போய் பாலாஜி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாலாஜி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்லாம் புக் கொடுத்துருப்பாங்களா ஸ்கூல் படிக்கும் போது, அந்த புக்கை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் அந்த புக்கை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்தா பாலாஜி வந்து ஹீரோயினை பத்தி நிறைய எழுதி வச்சிருக்காரு. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு தெரிய வருது, பாலாஜியுமே ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே அவங்கள லவ் பண்ணிருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க அக்கா தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரமா நீ கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா ஹீரோயினும் பாலாஜியும் வந்து கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அதை வந்து ஹீரோ தப்பா நினைச்சிட்டு கிளம்பிடுறாரு அங்கிருந்து. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது பார்த்தா அப்பாவுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏத்திருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. பிபி வந்து ஹை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்றாங்க. அப்ப வந்து ஹீரோ கேக்குறாரு அப்பா கிட்ட, என்னாச்சு உங்களுக்கு, ப்ரெஷர் ஆகுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அப்பா சொல்றாரு, இல்லப்பா எனக்கு வந்து அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருந்த வரைக்கும் உங்க அம்மா என் கூடயே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனா ஹோட்டல் எப்ப நம்ம நிறுத்தணுமோ அன்னிலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. என் கையால 4 பேருக்கு சாப்பாடு போட்டதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்ட்டு அப்பா சொல்றாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்றாங்க, நம்ம வந்து அப்பாக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துடலாம், கூட 2 சர்வெண்ட்டோ போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அக்கா வந்து கேக்குறாங்க, மோனிஷா வந்து உனக்கு நிறைய தடவை கால் பண்ணலாமே, நீ ஏன் கால் எடுக்கல, அவ வந்து எனக்கு ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல மோனிஷாக்கு வந்து என்ன பிடிக்கல, அவ வந்து வேற ஒருத்தவங்களை லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ ஃபர்ஸ்ட் மோனிஷா கிட்ட பேசு, அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதைப்படி நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அக்கா சொல்றாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருக்கும் வந்து கால் பண்ணி உளறிறாரு. நான் வந்து சாக போறேன், நான் வந்து வாழ்க்கையே வெறுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட அக்கா அனிஷா கூட வந்துடுறாங்க ஹீரோவை பாக்குறதுக்கு. எல்லாரும் வந்தோடனே ஹீரோ வந்து கேக்குறாரு, என்னாச்சு எதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட் சொல்றாரு, டே நீ தானடா நேற்று நைட்டு கால் பண்ணி சாக போறேன்னு சொன்ன, அதுக்கு தாண்டா வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பாலாஜியும் வந்து வராரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சாரி ப்ரோ உங்களுக்கு தெரியாம கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாலாஜி சொல்றாங்க, இல்ல நீங்க எனக்கு கால் பண்ணல, நானே தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ கேக்குறாரு என்ன விஷயம் அப்படின்ட்டு. அப்புறம் பாலாஜி வந்து சொல்றாரு, நீங்க ரொம்ப லக்கி ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பாலாஜி சொல்றாரு, மோனிஷா வந்து உங்களை தான் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஹீரோ கேக்குறாரு, மோனிஷா இப்ப எங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கீழே உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து கீழே வேகமா ஓடி போறாரு. மோனிஷா பார்த்தா ரொம்ப கோவமா இருக்காங்க, கண்ணத்திலே 4 அறை விடுறாங்க. ஹீரோவும் ரொம்ப ட்ரை பண்றாரு மோனிஷாவோட கோவத்தை குறைக்கிறதுக்கு, சாரி சொல்றாரு. ஆனாலும் அவங்க கண்ட்ரோல் ஆகுற
இருக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோவும் பாட்டெல்லாம் போட்டு முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து மோனிஷா சொல்றாங்க, நீ வந்து அன்னைக்கு அனிஷா கிட்ட சொல்ல பயந்துட்டு உன்னோட லவ்வை மிஸ் பண்ணிட்ட, இன்னைக்கும் நீ அதே மாதிரி பண்ணாத, நீ எதை சொல்ல வரையோ அதை தைரியமா சொல்லு அப்படின்றாரு. நம்ம ஹீரோ வந்து எப்பவுமே லவ் சொல்றதுக்காக ரொம்பவே பயந்துருப்பாரு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த பயத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு நேரடியா கண்ணை பார்த்து லவ் சொல்றாரு. அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் கைப்பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி இந்த படத்தை ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கிறாங்க. இந்த மூவியோட ஜர்னல் என்னன்னா லவ் டிராமா தாங்க. இந்த படத்துக்கு நான் வந்து 10 out of 8 வந்து கொடுப்பேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய படம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.